அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சொந்த வீடு. நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக நமக்கு ஒரு சொந்த வீடு வேணுங்கிறது ரொம்ப நாள் ஆசையாக இருக்கும். அப்படி சொந்த வீடு நமக்கு அமையறதுக்கான ஒரு முருகனுடைய மிக சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம் அது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்று தேய்பிரை சஷ்டி எதுவுமா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை இன்று இரவுக்குள்ளே நம்ம எழுதி முருகனுடைய பாதத்தில் நீங்கள் சமர்ப்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறத்துக்கான அற்புத மந்திரத்தை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். சொந்த வீடுங்கிறது ஒவ்வொருத்தருக்கு வாழ்நாளில் பலருக்கு ஒரு கனவாகவே போயிடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வாழ்நாளில் படுற கஷ்டங்கள் கண்டிப்பாக ஏன்னா ஒரு வீடுங்கிறது கரெக்டாக நமக்கு அமைஞ்சிட்டா தான் எல்லா விஷயங்களுமே டக்கு டக்கு நமக்கு நல்லபடியாக அமையும். நிறைய பேருக்கு சொந்த வீடு பிராப்தம் கிடைக்காம போயிடுது. நிறைய காசு பணங்கள் இருக்கும், கரெக்டாக இடம் வாங்குற மாதிரி இருப்பாங்க, இடம் வாங்கி முடிக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு தடங்கள், ஏதோ ஒரு என்னடா இது ஒரு தடவை நடக்கலாம், எப்பயுமே இதே மாதிரி கண்டினியூவாக நடந்துட்டு இருந்தால் நமக்கு என்னடா இது நமக்கு ஒரு வீடே இப்படி அமைய மாட்டேங்குதுன்னு பலருக்கு ஒரு ஏக்கமாகவே ஆயிடுது. அப்படி அந்த சொந்த வீடு நமக்கு அமையணும், நமக்கு நல்லபடியாக ஒரு வீட்டில் போய் நம்ம போய் உட்காரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா சாட்சாத் நம்முடைய முருகப்பெருமான் தான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை எப்படி நம்ம வழிபட்டால் நமக்கு சொந்த வீடு பிராப்தம் கிடைக்கும், நமக்கு சொந்த வீடுக்கான ஒரு யோகம் கிடைக்குங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சஷ்டி திதி, முருகனுடைய ரொம்ப ரொம்ப விசேஷமான திதி. இன்றைய தினத்தில் நீங்கள் இந்த பதிவை எப்போ பார்க்குறீங்களோ, இல்லை இந்த பதிவு இன்றைக்கி தாமதமாக பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நீங்கள் நாளைக்கு பண்ண ஆரம்பிக்கலாம். அது மாதிரி முருகனுடைய விசேஷமான நாட்கள் நீங்கள் எப்போ வேணாலும் இதை நீங்கள் ஆரம்பித்து பாருங்களேன், சொந்த வீடு அமைவதற்கான யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மந்திரங்கள் அருணகிரிநாதரோட ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினச்சிட்டாலே நீங்கள் கண்டிப்பாக வேறு எங்கேயுமே வேணாங்க, கண்ணை மூடிட்டு நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் முருகர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா வீடு வாசல் இது எல்லாமே அமைவதற்கான ஒரு யோகத்தை தரக்கூடியவர் செவ்வாய்க்காரகன். அவருடைய அதிதேவதை யாருன்னு கேட்ட முருகப்பெருமான். அதனால தான் எல்லாருமே வீடு விஷயங்கள், இடம், பூமி, நிலம் இது மாதிரி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைகள் எதுக்காக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு போயிட்டு செவ்வாய்க்கிழமை போய் முருகனை போய் கும்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கான ஒரு காரணம் இதுதான். அப்படிப்பட்ட முருகனுக்கு செய்யக்கூடிய மிக அற்புதமான ஒரு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இது சிறுவாபுரி, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த பேர். சொந்த வீடு உங்களுக்கு அமையணும், பல நாள் தள்ளிப்போகுது, இல்லை சொந்த வீட்டுக்கான ஒரு இடமானது ஒரு கேஸில் இருக்குது, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இது மாதிரி ரொம்ப நாள் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலுமே நீங்கள் போகக்கூடிய ஆலயம் எங்கன்னு கேட்டிங்கன்னா சிறுவாபுரி தான். இந்த சிறுவாபுரி கோவிலுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் போகணும். மற்ற நாளில் போகலாம், ஆனால் விசேஷம் நம்ம இதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பூஜைக்குன்னு போகிறோம். அப்போ அந்த கோவிலுக்குன்னு சில முக்கியமான தினங்கள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த விசேஷமான டைமில் போனீங்கன்னா நமக்கு பலன்கள் 100% கிடைக்கும். அப்படி செவ்வாய்க்கிழமை நம்ம போகிறப்ப அங்கே நீங்கள் என்ன வாங்கிட்டு போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு செங்கலை கொண்டு போய் வாங்கிட்டு அது நல்ல மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு அந்த இடத்துல நம்ம ஐயர் அதுக்கான கோவில் தான் அவர்கிட்ட கொடுத்துட்டாலே அந்த செங்கலை வச்சு அவர் ஆத்மார்த்தமாக ஒரு அர்ச்சனை பண்ணி கொடுப்பாரு. இவ்வளோதாங்க விஷயம். அந்த செங்கலை நீங்கள் எடுத்துகிட்டு நேராக உங்கள் வீட்டில் கொண்டு உங்கள் பூஜை அறையில் வச்சிடணும். பூஜை அறையில் வச்சுட்டு சாட்சாத் நம்முடைய முருகப்பெருமான் தான் அந்த செங்கல் அப்படின்ட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்த செங்கலுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு நம்ம எப்பயுமே சுவாமிக்கு பூ வைப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி அது கல் கிடையாது, முருகனுக்கு எப்படி நம்ம வழிபடுவீங்களோ அதே மாதிரி ஒரு பூ வச்சுட்டு தீபதூப ஆராதனைகள் எல்லாம் நம்ம சுவாமி படத்துக்கு காமிக்கிற மாதிரியே செங்கலுக்கும் காமிச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணி வழிபடணுங்க. அப்படி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும், சஷ்டியாக இருக்கட்டும், முருகனுடைய விசாக நட்சத்திரமாக இருக்கட்டும், என்ன முருகனுக்குன்னு விசேஷமான நாள் வருதோ அன்றைக்கி எல்லாமே அந்த செங்கக்கல்லுக்கும் நம்ம டெய்லி நீங்கள் செய்யணும். டெய்லி சுவாமிக்கு எப்பயுமே நம்ம வீட்டில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு ஒரு ஊதுபத்தி காமிப்போமா இல்லைங்களா, அந்த ஊதுபத்தியை நீங்கள் அங்கே இருக்க அந்த பூஜை ரூமில் இருக்கிற செங்கக்கல்லுக்கும் காமிச்சிருங்க. அவ்வளோதான். நீங்கள் பண்ண 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 உங்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கான ஒரு யோகம் கண்டிப்பாக வரும். இல்லைம்மா எங்களால் அந்த சிறுவாபுரி கோவிலுக்கெல்லாம் அவ்வளோ தூரம் இருக்குது, எங்களால் போயிட்டு வர முடியலை, அவ்வளோ தூரம் போயிட்டு வரத்துக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கான சூழ்நிலை அது மாதிரி அமையும். நிறைய பேருக்கு எங்ககிட்ட சொந்த வீடு கட்டுறதுக்கு ₹1 கூட இல்லைம்மா, ஆனால் எங்களுக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு நினப்பாங்க.
உங்ககிட்ட ₹1 கூட இல்லாட்டி கூட பரவாயில்ல, நம்பிக்கையாக, அது நம்பிக்கைங்கிறது சாதாரண நம்பிக்கை கிடையாதுங்க. கடவுளோட காலை கெட்டியாக பிடிச்சிட்டு ஒரு எல்லாமே நீதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை மட்டும் பிடிச்சிட்டு நீங்கள் வீடு கட்டி உங்களுக்கு உங்களுக்கு சொந்த வீடு அமையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இந்த ஒரு அருணகிரிநாதருடைய ஒரு பதிகம் மிக அற்புதமான பதிகம்ங்க இது. இந்த பதிகத்தை திருப்புகழை நம்ம இது எதுக்காக இந்த பதிகம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா, இந்த முருகப்பெருமானை வழிபட்ட அந்த திருத்தலம் தான் சிறுவாபுரி. அந்த முருகப்பெருமானை நினச்சி இந்த திருப்புகழ் பாடியிருக்காரு. அதனால் நம்ம வீட்லேயே முருகனை நம்ம படம் கண்டிப்பாக இருக்கும். இல்லாட்டி ஒரு நெய்தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் காலையோ மாலையோ இந்த பதிகத்தை படித்து வாங்களேன். படிக்க 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 நிச்சயம் உங்களுடைய சொந்த வீடு கனவானதாகும். நம்மளே நினைப்போம், கையில் ₹1 கூட இல்லாமல் நம்ம இந்த பதிகத்தை படிக்க ஆரம்பித்தோம், எப்படி இது நடந்துச்சுன்னு ஒரு மேஜிக் மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வீடு கட்டி முடித்தோடனே கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க. நமக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிகம் முருகனுடைய பதிகம். அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அப்படிங்கிற ஒரு ஆரம்பிக்கிற இந்த திருப்புகழ். ஆனால் இது படிக்கிறப்ப கொஞ்சம் நமக்கு நாக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி குழற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக தூய தமிழில் இருக்குது. இது அப்படி கொஞ்சம் திக்கி தடுமாறி நம்ம அப்படி தான் படிப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு படிக்க 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 உங்களுக்கு அந்த தமிழோட உச்சரிப்பு கரெக்டாக வந்துடும். நீங்கள் அதுக்காக நம்ம தப்பாக படிச்சிட்டோமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. ஏன்னா நம்ம சுவாமிக்கு நம்மளை பற்றி நல்லாவே தெரியும். நம்ம எந்த நோக்கத்துக்காக இந்த பாடல் படிக்கிறோன்னு தெரியும். அதனால் நீங்கள் தப்பாக சொல்லி படித்தாலும் பரவாயில்ல, நீங்கள் படிக்க 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 அதை நம்முடைய இறைவனுக்கு அதோடைய அர்த்தங்கள் புரிஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கான ஒரு யோகத்தை நிச்சயம் கொடுப்பாருங்க. நீங்கள் முருகப்பெருமானை மட்டும் நீங்கள் கைவிடாமல் இந்த ஒரு பதிகத்தை நீங்கள் படித்து பாருங்களேன். நீங்கள் ஒரு 4 பேருக்கு கண்டிப்பாக சொல்லுவீங்க, நாங்கள் இந்த பதிகத்தை படித்து சொந்த வீடு நாங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் நீங்கள் உங்கள் குழந்தைங்க கிட்டேயா இருக்கட்டும், உங்களுடைய தெரிஞ்சவங்க கிட்ட கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு திருப்புகழ். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம், இன்றைக்கி சஷ்டி தினம், இன்றைய தினம் நம்ம வீட்டில் பூஜை ரூமில் நம்ம எழுத போகிற ஒரு மந்திர வார்த்தை. இந்த மந்திர வார்த்தையானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திர வார்த்தை. எதுக்காக இந்த பதிகத்தையும் இந்த மந்திர வார்த்தை இன்றைக்கி சொல்கிறேன்னு கேட்டால், இன்றைக்கி முருகனுடைய மிக விசேஷமான சஷ்டி தினம். அதனால் நீங்கள் இன்று எந்த ஒரு இதாக இருந்தாலுமே நம்ம முருகனுக்கு நம்ம ஆரம்பிக்கிறப்ப விசேஷ நாளில் ஆரம்பித்தா நமக்கு 100% பலன் நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. அதனால் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன். எந்த ஒரு கோரிக்கைகள், எந்த ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ளே எந்த ஒரு இதாக இருந்தாலுமே இன்றைய தினம் இன்றைக்கி நைட்டு ஒரு 11 மணிக்குள்ளேயாச்சும், அட்லீஸ்ட் 12 மணிக்குள்ளேயாச்சும் எப்போ இந்த பதிவை பார்க்குறீங்களோ அப்போ 108 முறை இந்த ஒரு அற்புதமான மந்திரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பேப்பர் எடுத்து 108 முறை இந்த மந்திரத்தை எழுதுங்க. ஓம் சிக்கல் மேவிய சிங்கார போற்றி. இந்த மந்திரத்தை தாங்க நம்ம எழுத போகிறோம். அதுவும் 108 முறை. உங்கள் மனசில் என்ன கோரிக்கைகள் வேணாலும் வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எந்த எதுவான வேணாலும் இருக்கலாம். அதாவது நமக்கு ஏதாச்சும் தீராத நோய் தீரணும், இல்லை குழந்தைங்களோட படிப்புக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல. ப்ரொமோஷன்ஸ் இருக்கலாம், சொந்த வீடு, இன்னைக்கு சொந்த வீடு பதிகம் போட்டிருந்தோம், சொந்த வீடு கனவாக இருக்கலாம். அது மாதிரி எந்தவித கோரிக்கையாக இருந்தாலும் இன்றைய மிக அற்புதமான தினத்தை, அதுவும் இல்லாமல் இது முருகனுடைய ஒரு சூக்ஷ்மமான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை யார் ஒருத்தங்க இது மாதிரி நம்ம முருகன் கிட்ட ஒரு பேப்பர் எடுத்து 108 முறை நீங்கள் எழுதிட்டு சுவாமியோட பாதத்தில் இன்றைக்கி, அதாவது உங்கள் வீட்டு பூஜை ரூமில் நீங்கள் வச்சிடணும். அவ்வளோதான். நீங்கள் வச்சுட்டு நீங்கள் இந்த உங்களுடைய கோரிக்கையானது நிச்சயம் அது கண்டிப்பாக நடக்கும். 100% நடக்க ஆரம்பிக்கும். இது நடந்து முடிஞ்சோடனே பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலில் இந்த பேப்பர் நீங்கள் அந்த உண்டியில் நீங்கள் போட்டுட்டு வந்துடணும். இவ்வளோதாங்க இதுக்கு. ஆனால் இது எழுத ஆரம்பிக்கிறப்ப ராகு காலம், யமகண்டம் இது மாதிரி மட்டும் இல்லாத ஒரு நேரமாக பார்த்து நீங்கள் எழுதிடுங்க. இன்றைக்கி ஃபுல் டேயில் நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம எழுதலாம். அது அப்படிப்பட்ட மிக அற்புதமான சூக்ஷ்மமான மந்திரம். நிச்சயம் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். இந்த அற்புத நாளை கண்டிப்பாக தவற விடக்கூடாது. இன்றைய தேய்பிர சஷ்டியில் இந்த மந்திர வழிபாட்டை செய்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் சகல செல்வங்களும் பெருகி அவங்க நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு யோகத்தை முருகப்பெருமான் அருள்வார்னு ஒரு ஐதீகம். அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் 100% கிடையாதுங்க, 200% உங்களுக்கு நிச்சயம் பலன் அளிக்கும். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் நிச்சயம் எங்களுக்கு தேவைங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.